சிவகாமி எம்மையுடனாகிய அம்பலவான பெருமானது திருவருட்பெருங்கருணையினாலும் அருபான்மை நாயன்மார்களது குருவருளினாலும் குன்றைப்பதிவாள் தெய்வ சேக்கலார் பெருமானுடைய திருவருளினாலும் அருள்நந்தி சிவாச்சாரியார் அருளி செய்த சிவஞான சித்தியார் என்கிற நூலை சிந்திக்கக்கூடிய மிகப்பெரிய சிவ புண்ணியத்தை நாம் பெற்றிருக்கிறோம். அந்த புண்ணியத்தை கருணையோடு வழங்கியருளிய திருவருளையும் குருவருளையும் போற்றி கேட்டு சிவபுண்ணியம் பெறுகிற தொண்டர்களின் திருவடிகளையும் சிறமேல் கொண்டு மனம் மொழி மெய்களாலே வணங்கி நண்பர்களே, சிவஞான சித்தியாரில் இறைவன் குருவாக வந்து அருள் செய்யக்கூடிய பகுதியை சிந்தித்துக் கொண்டிருக்கிறோம். அதிலே இறைவன் உயிர்களுக்கு இறைவனே குருவாக வருவான். அப்படி வந்து அவன் என்ன செய்வான்? ஆன்மாக்களுக்கு இருக்கக்கூடிய அறியாமையாகிய மலங்களை நீக்குவான். அறியாமையை நீக்குவான். பிறகு அவன் அந்த மலங்களிலே இருந்து அவரில் நீக்கி வைப்பான். பிறகு தானாக்கி வைப்பான், மலரடிக்கு வைப்பான். அந்த முறையில உயிர்களுக்கு இறைவன் அவரில் நீக்கி வைப்பான் என்ற பகுதியை நாம் சிந்தித்துக் கொண்டிருக்கிறோம். அதிலே 2ஆம் அதிகரணம் 8ஆம் நூற்றாண்டுல 2ஆம் அதிகரணம் நாம் சிந்தித்துக் கொண்டிருப்பது. 2ஆம் அதிகரணத்திலே சொல்லப்படுகிற செய்தி என்ன என்று பார்த்தால், உயிர்கள் தனக்கு துணையாக இருக்கிற இறைவனை பற்றி அறியாமல் அந்த உயிர்கள் சிரமப்பட்டு கொண்டிருக்கின்றன. அந்த உயிர்கள் இறைவனை பற்றி அறிவதற்கு ஏற்ப பதியறிவு ஞானம் கிடைக்க உயிர்களுக்கு பேரறிவு வரக்கூடிய சைவத்தின் திறத்தையும் சைவ சாதனைகளையும் 2ஆம் அதிகரணத்துல காட்டுகிறார். அதிலே நமக்கு சைவத்திறத்தினுடைய திறமாக புறச்சமயம் முதலாக சைவ திறத்தை சென்று அடையக்கூடிய முறையில 263வது திருப்பாடல்ல நமக்கு காண்பிக்கிறார். இனி ஏனைய சமயங்களை காட்டிலும் முக்தி பெறுவதற்கு பேரின்பம் தருவதற்கு சைவ நெறியே உயர்ந்தது என்று 264வது பாடல்ல நமக்கு காட்டினார். இனி 265வது பாடல்ல பேரின்பம் பெறுவதற்கு வழி சொல்லக்கூடிய நூல்கள் வேதம் சிவாகமங்கள் என்று நமக்கு காட்டினார். அது ரொம்ப அருமையான பாடலாக நமக்கு காட்டினார். ஓது சமயங்கள் பொருள் நூல் உணர்நூல்கள் ஒன்றோடொன்று ஒவ்வாமல் உள பல சொல்லக்கூடிய அந்த சமயங்கள் சொல்லக்கூடிய ஒன்றுக்கொன்று பொருந்தாமல் இருக்கக்கூடியவைகள் பல. இவற்றுள் சமய பொருள் நூல் எது என்று சொன்னால் இது ஆகும் அது என்று பிணக்கமில்லாமல் ஒரே இடத்தில் காண நிற்கக்கூடிய சமயம் எது ஒன்றோ அந்த சமய பொருள் அதுதான் சமயம், அதனுடைய நூல்தான் பொருள் நூல். இவையெல்லாம் ஆகமத்திலே அடங்கும். ஆகமத்திலே அடங்கும். ஆகவே அந்த இரண்டும் அருமறையும் ஆகமும் ஆன்மாவை இறைவனுடைய திருவடியிலே கொண்டு போய் சேர்க்கும். இதுதான் 265வது பாடலில நாம் கண்டது. அதாவது சமயங்களும் சமய நூல்களும் ரெண்டு ஞாபகம் வச்சுக்கணும். ஒன்று சமயம்,
இன்னொன்று சமயத்திலே சொல்லப்படுகிற நூல்கள். அது எந்த சமயமாக இருந்தாலும் சரி. அப்படி அந்த சமயங்களும் சமய நூல்களும் ஒன்றுக்கொன்று மாறுபட்டு பல இருக்கின்றன. அதில் உண்மை சமயம் எது, அந்த சமயத்திலே சொல்லப்படக்கூடிய பொருள் உணர்த்தக்கூடிய நூல் எது என்று சிந்தித்து பார்த்தால் எல்லா சமய கருத்துக்களையும் கூறி இனி தனித்தனியாக ஒவ்வொரிடத்தை அமைய ஒருங்கு சேர்ந்து அந்தந்த சமயங்களின் படிநிலைகளை காட்டி மேலாக இருக்கிற ஒரு சமயம் எதுவோ அந்த சமயமே நல்ல சமயம். அந்த சமய பொருளை உணர்த்தக்கூடிய நூலே உண்மை நூல். இந்த பாடல்ல சொன்ன கருத்து இந்த சமயங்கள் சமய நூல்கள். சமயம் என்ன சொல்லுகின்றன? உயிர் எப்படி பேரின்பம் பெறுவது, உயிர் பேரின்பம் பெறுவதற்கு இருக்கக்கூடிய வழிமுறைகளை அவை பலவாறாக சொல்ல முற்பட்டன. அப்படி வருகின்ற அந்த சமயங்களில் ஒன்றுக்கொன்று முரண்பட்ட கருத்து. எதை பற்றி? பேரின்பத்தை பற்றி சொல்ல வருகிற பொழுது முரண்பட்ட கருத்து. அப்படி இல்லாமல் எல்லா சமய கருத்துக்களையும் ஒரு நூல்ல கூறி இனி அதிலே இருந்து எது மேம்பட்டது என்று காட்டுகிற சமயம் எதுவோ அது உண்மை சமயம். இனி அந்த உண்மை சமயத்திலே பொருளை பற்றி உணர்த்துகிற நூல் எதுவோ அது உண்மை நூல். இப்படியாக சொல்லப்படுகிறது. சரி, எல்லா சமய கருத்துக்களையும் தனக்குள் அடக்கி அந்த கருத்துக்களை காட்டிலும் பேரின்ப நதியை சொல்லுவதற்குரிய சமயம், அந்த சமயத்தில் சொல்லப்படுகிற பொருள் நூல் எதுல அடங்கும் என்று பார்த்தால் வேதங்களில் ஆகமங்களில் இதுதான் காட்டுகிறார். இந்த வேதமும் ஆகமும் என்ன செய்யும்? இவை இரண்டும் அரண் அழிக்கு ஆன்மாவை கொண்டு போய் சேர்க்கும். இதுதான் நாம் சென்ற வகுப்புல சிந்தித்த பகுதி. கொஞ்சம் பாடல்கள் மெதுவாத்தான் போறோம். பழையவைகளை நினைவு கூர்ந்தால் அது நமக்கு உதவியாக இருக்கும் என்று கருதி நான் நினைவூட்டினேன். இப்ப நாம பார்த்து கொண்டிருக்கிற பகுதி இறைவன் உயிர்களுக்கு அறியாமையை நீக்கிக் கொள்வதற்கு அமைத்திருக்கிற சமயம். அந்த சமயத்தில் எது உயர்ந்தது, அந்த உயர்ந்த சமயத்தில் சொல்லப்படுகிற பொருள் நூல்கள் யாவை, இதுதான் நாம பார்த்து கொண்டிருக்கிற ரொம்ப அருமையான பகுதி. இப்ப ஏதாவது உலகத்துல ஏதாவது ஒரு இடமோ பொருளோ பொருளுக்கான விலையோ எதா இருந்தாலும் சரி, நீங்க நெட்ல போய் கூகுள்லயோ இதுலயோ தொலாவினீங்கன்னா அதனுடைய மேனுஃபேக்சரிங், அதனுடைய டிசைன், அதனுடைய ரேட்டு, அதனுடைய என்ன சொல்றது உழைக்கும் காலம் எல்லாம் தெளிவா வந்துடும். எல்லாம் அதுக்குள்ள போட்டு ஃபீட் பண்ணி வச்சிருக்கிறாங்க. அந்த முறையில் இப்பொழுது உயிர் பேரின்பம் பெறுவதற்கு பல சமயங்கள் பல கருத்துக்களை சொல்லுகின்றன. ஆனா ஒன்றுக்கொன்று முரண்பாடா இருக்கிறது. இப்ப எல்லா கருத்துக்களையும் சொல்லி அந்த கருத்துக்களை காட்டிலும் உயர்ந்த கருத்தை நெறியை எது காட்டுகிறதோ அது உண்மை சமயம். அந்த உண்மை சமயத்தில் சொல்லப்படுகிற பொருள் நூல்கள் பதிபசு பாசம், அந்த பொருள்களை பற்றி எது சொல்லுகிறதோ அதுவே முக்தி நெறிக்கு அழைத்து செல்லக்கூடிய வழிவகுப்பன. என்றால் அது ரெண்டு தான். ஒன்று வேதம், இன்னொன்று சிவாகமம். இதுதான் 265வது பாடல்ல காட்டுகிறார். அடுத்த பகுதி 2 வரி இருக்கு, அடுத்த 2 வரியை காமிங்க. அதுல ரொம்ப அருமையா சொன்னார். அந்த பகுதிதான் மிக உயர்ந்தது. அடுத்த 2 வரியை காமிங்க ஜீவா. ஆதலினால் இவை எல்லாம் அருமறை ஆகமத்தே, அருமறை ஒன்று ஆகமம் அடங்கியிடும். இவை இரண்டும், இந்த ஆகமமும் மறையும்
அரணடி கீழடங்கும். ஆன்மாவை கொண்டு போய் எங்க சேர்த்தோம்? சிவனடிக்கு கொண்டு சேர்த்தோம் என்ற அளவுல இப்ப ஆகமம் அடுத்து வேதம் என்று பார்த்தோம். சரி, இனி 266வது பாடல்ல வேத சிவாகமங்களினுடைய சிறப்பு, வேத சிவாகமங்களுடைய பெருமை, இதான் இன்றைக்கு பார்க்கக்கூடிய பாடல். அருமறை ஆகமம் முதல் நூல் அனைத்தும் உரைக்கையினான். அருமறை ஆகமம் முதல் நூல் அனைத்தும் உரைக்கையினான் அளப்பரிதான் அப்பொருளை அரண் அருளால் அணுக்கள் தருவர்கள். பின் தனித்தனியே தாம் அறிந்த அளவில் தர்க்கமுடு உத்தரங்களினால் சமயம் சாதித்து மிருதி புராணம் கலைகள் மற்றும் எல்லாம் மெய்நூலின் வழிபுடையார். அங்கம் வேதாங்கம் சுருதி சிவாகமம் ஒழிய சொல்லுவது ஒன்று இல்லை. சொல்லுவார் தமக்கு அறையோ சொல்லோனாதே என்று ரொம்ப உயர்ந்த கருத்தை ரொம்ப எளிமையா இதுல காட்டி இருப்பதை நாம் பார்க்கலாம். பாருங்க, அருமறை ஆகமம் ஓதி உணர்வதற்குரியவைகள் வேத ஆகமங்கள். நாம அதைத்தான் நாம் ஓதணும். ஓதல் ஓதுவித்தல் வேட்டல் வேட்பித்தல் என்றெல்லாம் நமக்கு அந்தணர்கள் கூடிய செயல்களாக சொல்லுகின்றன. அந்த அருமறையும் ஆகமும் அனைத்தும் உரைக்கையும் எல்லா பொருள்களுடைய இயல்பும் கூறுகிற காரணத்தினால் முதல் நூல் அதான் முதல் நூல் எனப்பட்டது. இந்த நூல்ல மூன்றா பிரித்தார்கள். முதல் நூல், வழி நூல், சார்பு நூல். இது உங்களுக்கு தெரியும், சிறிய நினைவூட்டுகிறேன். முதல் நூல் என்பது எந்த விதமான மல சம்பந்தம் இல்லாமல் இறைவனே சொன்னது முதல் நூல். அந்த முதல் நூல் இறைவனே சொன்னதல்லாமல் இறைவன் உள்நின்று உணர்த்த பக்குவப்பட்ட ஆன்மாக்கள் சொல்லுவதும் முதல் நூல். நல்லா ஞாபகம் வச்சுக்கலாம். இனி அந்த முதல் நூல்ல சொல்லப்பட்ட கருத்துக்கள் சுருக்கமாயிருக்குமானால் அதை விரித்து சொல்வது, கொஞ்சம் விரித்து சொல்வது வழிநூல். முதல் நூல் வழிநூல், பிறகு சார்பு நூல். தொகை வகை விரிவு என்று சொல்லுவார்கள். எடுத்துக்காட்டா திருத்தொண்ட தொகை என்று நமக்கு திருமுறைகள் இருக்கின்றன. நம்முடைய நம்பியாரோடு பாடியது. அது எந்த வகையால்? அடியார்களை தொகுத்து சொல்வதால் தொகை. உதாரணமா, தில்லை வாழ் அந்தணர்தம் அடியார்க்கும் அடியேன். தில்லையில வாழக்கூடிய அந்தணர்களுக்கு அடியார்க்கு அடியேன். இது ஒரே வரியில தொகையில சொல்லப்பட்டிருக்கிறது. அத விரி நூல் நம்பியாண்டார் நம்பி செய்தது. அதனுடைய வகை நூல் 4 வரி பாடல்ல சொல்லுவார். அத சேக்கலார் பெருமான் பெரிய புராணத்துல வெறி நூல்ல 11 பாடல். அப்ப அரை வரி, 4 வரி, 11 பாடல் வச்சுக்கோங்க. தொகை வகை விரிவு. அதுல முதல் நூல் அளப்பரிதாம் அப்பொருளை. ஆமா, முதல் நூல் அருமறை ஆகமம் முதல் நூல். தொல்காப்பியத்துக்கு போனீங்கன்னா
எது முதல் நூல் என்று வரையறை செய்கிறார் தொல்காப்பியர். வினையின் நீங்கி விளங்கிய அறிவல் முனைவன் கண்டது முதல் நூல் ஆகும். இது நல்ல நுட்பம். வினையின் நீங்கி விளங்கிய அறிவன் முனைவன் கண்டது முதல் நூல் ஆகும். வினையில் நீங்கின என்ன? வினை என்பது என்ன? எளிமையா சொல்லிருவீங்க. உண்மை விளக்க வரியில சொன்னா நீயான சுகதுக்கம். சுகம் எதனால் வருவது? விருப்பத்தால். துக்கம் எதனால் வருவது? வெறுப்பால். அப்ப விருப்பு வெறுப்பு அற்ற நிலையில இருவகை இருவினை ஒப்பு மலவரி பாகம் சத்தினி பாதம் அடைந்தவர்களும் முதல் நூலை சொல்லலாம். ரொம்ப தெளிவான பகுதிங்க. வினை சம்பந்தம் இருக்கக்கூடாது. வினையின் நீங்கி வினை சம்பந்தம் என்னன்னு கேட்டீங்கன்னா, நமக்கெல்லாம் அவங்களுக்கு சுய விருப்பம்னு இருக்கு. ஆனா ஞானிகளுக்கும் இறைவனுக்கும் சுய விருப்பம் இருக்காது. ஞாபகம் வச்சுக்கணும். அவர்களுக்கு உயிர்களின் மேல இரக்கம் இருக்கும். நமக்கு மனிதர்கள் மேல கூட இரக்கம் கொஞ்சம் குறைவாத்தான் இருக்கு. ஆனா உயிர்களின் மேல இரக்கம். உங்களுக்கு தெரிந்த ஒரு எடுத்துக்காட்டை நான் நினைவூட்டுவேன். தெரியாத நான் சொல்லல. ராமலிங்க அடிகளார்னு இந்த நாட்டுல ஒரு ஞானி இருந்தார். அவர் பாதை வழியா போய் கொண்டிருந்தார். ஒரு நல்ல சோளம் என்ற தானியம் விளைந்து மழை இல்லாமல் ஈரம் இல்லாமல் வாடியது. அந்த பயிரை பார்த்தார். இப்படி இந்த உயிருக்கு மழை இல்லாமல் வாடுகிறதே என்று நெஞ்சம் கவலையுற்றார். தன் உள்ள அனுபவத்தை சொல்லுகிறார். வாடிய பயிரை கண்ட போதெல்லாம். அதனால சிவபெருமானுக்கு இருக்கிற தனித்துவம் என்ன தெரியுமா? எல்லா உயிர்களையும் ஒரு சேர பார்க்கக்கூடிய ஏனைய உயிர்களுக்கு இல்லாத தலைமை குணம் அவருடைய குணம். அதனால்தான் அவரை பற்றி சொல்லுகிற பொழுது மணிவாசக பெருமான் ஈசனவன் எவ்வுயிர்க்கும் இயல்பானான். எல்லாருக்கும் இயல்பானவன். எந்தெந்த உயிருக்கு எந்தெந்த முறையில எந்தெந்த வகையில வினையை அனுபவித்து கழித்து அந்த ஆன்மாவை கரை சேர்த்த வேண்டுமோ அதிலே மிகப்பெரிய கருணையார். அதனால் இறைவனுக்கு கருணையை ஆழ்பவர் என்று அவருக்கு பெயர். கருணை இரக்கம். அவர் கருணையை ஆழ்பவர், கருணையாளர் என்று பெயர். அவர் வினையில் நீங்கியவர். இதே பண்புடைய அடியார்கள் நமக்கு இருக்கிறார்கள். அவர்கள் வினையில் நீங்கியவர்கள். விளங்கிய அறிவர். அறிவு என்பது தானே உள்ளத்துக்குள்ளே இருந்து இயல்பா வரக்கூடியது அறிவு. அறிவாற்றம் காக்கும் கருவி என்ற அறிவுடைமை அதிகாரத்தில் ஆசிரியர் பேசுவதை நாம் கேட்டிருக்கிறோம். எனவே அந்த விளங்கிய அறிவன் கண்டது முதல் நூல். அந்த முறையில் அனைத்தும் உரைக்கையின் முதல் நூல் அளப்பரிதான். அது ஒரு அளவுல அடங்க முடியாதது. அப்பொருளை அரண் அருளால் அணுக்கள் பின் தனித்தனியே தாம் அறிந்த அளவில் அந்த அளவிடற்கரிய அந்த நூல்களை அரண் அருளால் சிவபெருமானுக்கு இருக்கக்கூடிய திருநாமங்கள்ல தலை சிறந்த நாமம் அரண். இதுக்கு முந்தைய பாட்டுல அரணருளால் திருவடியை சேர்வர். ஓதல் ஓதுவித்தல் நற்பொருளை தானும் கேட்டல் ஈனமிலா பொருளை சிந்தித்தல் இவை ஐந்தும் இறைவனை அடைவிக்கும் எழில் நாண பூசை. இதுக்கு முன்னைய பாட்டுல அரணடியை சேர்வர். எனவே அந்த அரண் அருளால் அந்த முதல்வனாகிய இறைவன் அருள். அருள் என்பது யார் யாருக்கு எந்தெந்த வினை இருக்குதோ அதுக்கு தக்கவாறு அவர்களின் பக்குவங்கள் நோக்கி இறைவன் அவர்களுக்கு அருள் செய்த அருள்.
அந்த அருளால் அணுக்கள், அணு என்பது ஆன்மாவுக்கு அணு என்று ஒரு பெயர். அதாவது ஆன்மா என்ற சொல்லுக்கு வியாபகம் என்று பொருள். ஆன்மா என்ற சொல்லுக்கு என்ன பொருள்? வியாபகம். சிவனுக்கும் வியாபகம் தான் பேர். அவரும் ஆன்மாதான், உயிர் ஆன்மாதான். ஆனால் அவர் சீவான்மா, உயிர் அவர் பரமான்மா. அவர் தானே அறியக்கூடிய பேரறிவாளர். இது அறிவித்தால் அறியக்கூடிய சிற்றறிவுடையதான். எனவே இது சீவான்மா என்றார்கள், அதை பரமான்மா என்று காட்டினார்கள். அந்த சீவான்மா அறியாமையாகிய ஆணவம் பற்றுவதற்கு முன்பு விரிந்த தன்மையுடைய வியாபக அறிவினுடைய அறியாமை மறைத்ததால் அந்த அறிவு சுருக்கப்பட்டது. எனவே அந்த ஆன்மாவுக்கு பெயர் அணு. என்ன காரண பெயருங்கிறீங்க? நீங்க சிந்தித்து பார்த்தால் அவ்வளவு அழகா தெரியும். ரொம்ப ஒருத்தர் செல்வம் இருந்திருக்கிறார், அவருக்கு நம்ம பணக்காரர் செல்வனே. இப்படி ஏழ்மையான இருக்கிறார், ரொம்ப பாவம். இந்த பணம் ஏழை என்ற சொல்ல மீறி தொண்டு என்று ஒரு உயர்வை உலகத்துக்கு காட்டியது நம்முடைய பெரியவரா. உலகத்துல பணம், பெருமை, புகழ், இதனாலதான் பெரியவர்கள் சிறியவர்கள் சொல்லப்பட்டார்கள். ராமன் தெய்வத்தன்மை உடையவன், அது மாதிரி மகாபாரதத்தில் இருப்பவர்கள். ஆனால் இந்த ரெண்டையும் தாண்டி ஒரு கருத்தை இந்த நாட்டிலே வாழ்ந்து காட்டியிருக்கிறார்கள். அது சிவபெருமானுக்கு தொண்டு செய்தல். அந்த தொண்டால் யார் உயர்ந்தவர்கள் தாழ்ந்தவர்கள் என்று சொல்ல முடியாது. ஏனைய கதாபாத்திரங்களிலே உயர்ந்தவன் தாழ்ந்தவன் சொல்லிவிடலாம். ஆனால் தொண்டர்களில் இது உயர்வு, இது தாழ்வு என்கிற பார்க்கிற அறிவு மிகவும் கீழ்மையான அறிவு. சிவபெருமானே நம்பிய ஆரூரிடத்துல சொல்லுகிறார். இங்க இருக்கிற அடியார்களினுடைய குணங்களை சொல்லட்டுமாப்பா? அவங்க என்ன தெரிந்தவர்கள் தெரியுமா? அவர்கள் பெருமையால் தம்மை ஒப்பார், பேணலால் எம்மை பெற்றார், ஒருமையால் உலகை வெல்வார், ஊனமேல் ஒன்று அருமையால் நிலையில் நின்றார், அன்பினில் இன்பம் ஆர்வார், இருமையும் கடந்து நின்றார். இவரை நீ அடைவார். இப்படி ஒரு குருநாதர் வழிகாட்டும். நீ போய் சேரக்கூடிய ஒரு ஆசிரியர் யார் தெரியுமா? தன்முறை பெற்றவர், மன ஒடுக்கமுடையவர், ஐம்புலன்களை வென்றவர்கள், அன்புடையவர்கள். நீ அவரிடத்துல போனால் அவருடைய பண்பு உனக்கு கிடைக்கும் என்று திருவாரூர் தியாகராஜா நம்பிய ஆரூரருக்கு கூறியதாக தெய்வ சேக்கிழார் காட்டுகிறார். ஆக அவர்கள் பெருமையால் தம்மை ஒப்பாமல் இருந்தாலும் கூட தொண்டு நெறியிலே நிற்கக்கூடியவர்கள். அந்த முறையில் அறியாமை நீங்கியவர்கள். எனவே அவர்கள் தொண்டர்கள். இங்க அணு, அணுன்னு சொன்ன என்ன ஞாபகம் வரணும்? இயற்கையாகவே நம்முடைய உயிர் நல்ல விரிந்த அறிவுடையது. அறியாமையாகிய ஆணவமலம் வந்ததால் இது குறைவுடையதாயிற்று. புரியுற மாதிரி சொல்றேன். பிறக்கிற பொழுதே குழந்தைகளுக்கு கை, காலு, கண்ணு, நாக்கு, மூக்கு, உடம்பு, இருதயம் பக்காவா டிசைன் பண்ணி ஃபுல் கண்டிஷன்ல அவர் அனுப்புறார். நாம பழகுகிற பழக்கத்தாலையும் உண்கிற உணவாலையும் வினையினாலையும் திடீர்னு அதுக்கு கையோ காலோ கண்ணோ ஒரு குறை வந்து விடுகிறார். அப்போ எல்லா இருக்கிற உடம்பு என்பதுதான் அதனுடைய உண்மை நிலை. குறை வந்தது என்பது வினையால். அதுபோல உயிர்களுக்கு வியாபகம்தான் ஆணவத்தால் என்ன ஆயிற்று? அணுத்தன்மைப்பட்ட அணுக்கள் சொல்லாச்சு. இதெல்லாம் ரொம்ப முக்கியம். அதனுடைய பொருள் தெரியாம ரொம்ப சிரமப்படுவாங்க.
இடையில கூட சும்மா ஒரு கருத்து, இது நாங்க சொல்ல வேண்டாம், ஆனாலும் உங்களுக்கு சொல்லணும்னு நினைக்கிறேன். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. இது திருவாசகத்தொடர். பின்னால ஏதோ ஒரு பெருமை குடிக்கிறதுக்காக சிலர் தென்னாடுடைய பெரியவா போற்றி, எந்நாட்டவர்க்கும் மகா பெரியவா போற்றி, இப்படி ஒரு தொடரை ஒரு மடத்துல சொல்லிவிட்டு அதனால சர்ச்சையாகி வாட்ஸ்அப்ல செய்தி பறக்குது. ஒரு மடத்துல ஒரு ஆன்மாவை பற்றி இப்படி சொல்லக்கூடாது. சைவ நூல்ல எந்த அடியாரையும் அப்படி சொல்ற மரபு கிடையாது. சிவபெருமானை தவிர யாரும் சொல்றது கிடையாது. இது பாவம். அளவான அறிவு பெற்றவர்களுக்கு என்ன விளங்க போகுது? அந்த முறையில அணுக்கள் என்பதற்கு விளக்கம் நாம் தெளிவுபடுத்த வேண்டும் என்று நான் எண்ணினேன். அதை விட திருவள்ளுவர் எனக்கு அதை அருள் செய்தது. ஆக அணுக்கள், அந்த மாதிரியான அந்த அணுக்கள் பின் தனித்தனியே தாம் அறிந்த அளவில் பிற்காலத்துல தனித்தனியாக அந்தந்த உயிர்களின் அறிவுக்கு ஏற்ப தாம் அறிந்த அளவில், அதனால ஒருத்தர் அறிவாளி, ஒருத்தர் அறிவின்மையானவன் என்று நாம் பரிகாசம் பண்ண வேண்டாம். தெரிந்தவன் தெரியாதவர்களை கண்டு இறக்கப்பட்டு கூற வேண்டுமே தவிர அவனுக்கு இது கூட தெரியலையா அப்படின்னு நினைச்சிட வேண்டாம். ஏன்னா அதே நிலைமை நமக்கும் இருந்தது ஒரு காலத்துல. இப்ப படிச்சதால் தெரிந்து கொண்டோம். அப்படி தெரியாம தானே எல்லாம் தெரிந்தவர் யார் என்றால் இறைவன் ஒருவர்வா. தாம் அறிந்த அளவில் தாம் அறிதலாவது அவரவர்களுடைய பக்குவத்திற்கு ஏற்ப வாங்கிக் கொள்ளக்கூடிய அறிவு விளக்கத்திற்கு ஏற்ப தக்கமுடு உத்திரங்களில் அந்தந்த முறையில, தர்க்கம்னா கேள்வி கேட்டே தெரிஞ்சுக்கிறது, வினாவிடை முறையாக சமயம் சாதித்து தருவர்கள். தன்னுடைய சமயம் இந்த நூல் என்று உறுதிப்படுத்தி காட்டுவார்கள். எல்லாரும் ஒண்ணு தப்பில்லை. நான் சொல்றேன் பாருங்களேன், இந்த வேறுபாட்டுக்காக சொல்லுறேன். எனக்கு தெரிஞ்சதை சொல்றேன், யாரும் சிரிக்காதீங்க. ஒரு கேக் கொடுக்கறாங்க, அது வாயில போடுறதா கன்னத்துல போடுற கிரீமான்னு தெரியல. இன்றைக்கு பிறந்த நாள் கொண்டாடக்கூடிய கல்லூரி பிள்ளைகள் பிறந்த நாள் அன்னைக்கு கேக்க வெட்டி கன்னத்துலதான் பூசுறாங்க. இப்ப அவன் என்ன சொல்றான், நல்லா கவனிங்க, கன்னத்துல பூசுறது ஒரு ஹாப்பி, ஒரு மகிழ்ச்சி. உடனே நானும் சென்னை சிவகுமார்னு சொல்றோம், எனக்கு கொஞ்சம் பூசுங்க, செலிப்ரேட் பண்றோம் அப்படின்னு சொல்றோம். எல்லாம் ஞாபகம் வச்சு. இன்னொருத்தர் கோயம்புத்தூர் சிவகுமார் வர்றாரு. அவர் சொல்றாரு, ஐயா அது கன்னத்துல பூசுற கிரீம் இல்லைங்க ஐயா, நீங்க வாயில போட்டு பாருங்க, சாப்பிடுற பொருளுங்கிற. என்னிடத்துல 50 பேர் இருக்கிறாங்க, சிவகுமார் ஒருவர். இந்த 50 பேரும் சிவகுமார பரிகாசம் பண்ணுவார். அவருக்கு என்ன சுவாமி தெரியும்? சரி, இப்ப கோவை சிவகுமார் சொல்வது சரியா, சென்னை சிவகுமார் நானும் சொல்வது சரியா என்று முடிவு கட்ட வேண்டும் என்றால் ஒருத்தருக்கு எப்படி முடிவு கட்டலாம்? அந்த கிரீம கன்னத்துல பூசி அதனால என்ன இன்பம் பெறுகிறார் என்று ஒரு கருத்து கணிப்பு எடுக்கணும். அதே கேட்க வாயில போட்டு சுவைக்கிற பொழுது என்ன இன்பம் பெறுகிறார் கருத்து கணிப்பு எடுக்கணும். பிறகு அதுல எது உயர்ந்தது, கண்ணமா வாயா என்று முடிவு செய்வதுதான் தர்க்கமுடு தரங்களினா புத்திரங்களோடு சமயம் சாதித்து உறுதிப்படுத்துதல். என்ன உறுதிப்படுத்துதல்? கேட்க கன்னத்துல பூசனா உனக்கு சுவை இருக்காதுப்பா, நீ நாக்குல போட்டு பாரு, இது ஒரு வகை அறிவு, இது தெரிந்த அறிவு. ரெண்டுக்கு அறிவுல தான் பேரு.
ஆனா இது மயங்கிய அறிவு, இது தெளிந்த அறிவு. என்ன தர்க்கம். எனவே தர்க்க முடிவுத்திறங்களினால் உத்தரம்னா கேள்வி பதில். ஒன்னொன்னா கேட்கறது. கேள்வி பதில் என்ன? பேரின்பம்னா என்ன? இப்படி வச்சுக்கோங்க. உலோகாயர்னு ஒருத்தர், சாமி என்ன போய் பேரின்பம் சிற்றின்பம் கிடக்குறீங்க, நல்ல ஒரு இளம் பெண்ணை கல்யாணம் பண்ணி சிற்றின்பம் சாப்பிடுறது தூங்குறது, இதை விட ஏது சாமி பேரின்பம்? இது அவனுடைய கொள்கை. சைவ சமயம் என்ன சொல்லுது? ஆமாப்பா, இன்பம் தான், பெண்ணோடு இருக்கிறது இன்பம் தான், சாப்பிடுறது இன்பம் தான், தூங்குறது இன்பம் தான், நான் ஒத்துக்கொள்ளுகிறேன். அப்புறம் விடுங்க, அதான் முக்தி. அப்படி கொஞ்சம் இருங்க சார் பிளீஸ். சிந்திச்சு பார், சாப்பிடுற சாப்பாடு எவ்வளவு நேரம் சுகத்தை தருது? அது என்ன சாமி உனக்கு அதே தெரியலையா? நீ எல்லாம் சமயத்தை பத்தி பேச பண்ணிட்ட அப்படின்னு அவன் நம்மளை கொஞ்சம் திட்டான். இருக்கட்டும், நாம பொறுமையா இருப்போம். அது என்ன, காலையில 5 இட்லி சாப்பிடுங்க, ஒரு 12 வரைக்கும். அப்புறம்ப்பா சரி, மத்தியானம் சாப்பிடுற அதே தெரிவித்தாங்க. சரி, அப்போ இந்த இன்பம் மனைவியோட சிற்றின்பம் இருக்கிற எவ்வளவு நேரம் இருக்குது? அந்த நேரம் கொஞ்சம் நேரம். இதைத்தான் நான் சொல்றேன், கொஞ்ச நேரம் இருக்கிறது நீ சந்தித்துக் கொண்டிருக்கிற சிற்றின்பம். நான் சொல்ல வருவது எப்பொழுதும் மாறாத பேரின்பம். அப்படியா சொல்றீங்க? நான் சொல்றதுல கொஞ்சம் ஒரு 2 மணி நேரம் தான் இன்பம் இருக்குங்கிறீங்க. ஆமாப்பா, நீங்க சொல்றது அது போ சாமி, 24 மணி நேரம் இன்பம் ராஜா. எப்படி? நினைதோறும், காண்தோறும், பேசுந்தோறும், எப்போதும் அனைத்து எலும்பு உள்ளக ஆனந்த தேர் சொரியும் இடம் சுவாமி என்று அவனுக்கு சாதித்து அவனை கொண்டு போய் அதுல படுத்தலாம். உலோகாயத்துல எங்கேயோ நினைச்சுக்காதீங்க, நம்ம புத்திதான். நீங்க உலோகாயதுன்னா அவன் எந்த நாட்டுக்கு சுவாமி அட்ரஸ் குரூப் போடுங்க, நான் அவனை போய் விமானம் மூலியம் பார்த்துட்டு வரேன் கிடையாது. ஒரு ஆன்மாவுக்கும் உலோகாயாத சமயத்தில் இருக்கிற கொள்கையின் படி அவன் அதிலே சில காலம் நடப்பான். ஞாபகம் வச்சுக்கணும். அப்படி உத்தரங்களில் சமயம் சாதித்து தருவர்கள். அப்படி அவங்கவுங்க ஒரு நூலை கொடுத்தார்கள். சரி, மிருதி புராணம் கலைகள் மற்ற எல்லாம் மெய்நூலின் வழி. நீ சொல்லக்கூடிய வேதம் ஆகமம் ஏனையவை எல்லாம் உண்மை நூலாகிய வேதாகமங்களின் வழியே செய்யப்பட்ட வழி நூல். அது முதல் நூல் கிடையாது, வழி நூல். மெய் நூலின் வழி, அதன் வழியாக பிறகு புடை ஆகமங்கள் அங்கம் வேதம் புடையாம். அந்த ஆகமங்களும் வேதங்களும் சார்பு நூல் என தெரிகிறது என்று சிந்தித்து பார்த்தால் உண்மை நூலாகிய வேதம் இருக்கு. அதன் பிறகு வந்தது மிருதி புராணம், அதன் பிறகு வந்தது வேத ஆகமம். அப்படி பார்க்கிற பொழுது அங்கம் வேதம் புடையாம் சிவாகமம் ஒழிய சொல்லுவது சுருதி ஒன்று இல்லை. ஆக சிவாகமங்களிலே கூறியவற்றை அன்றி புதிதாக எடுத்து சொல்லக்கூடிய பொருள் நூல்கள் என்பது உலகத்தில் வேறு இல்லை. எல்லாம் அவையிலிருந்து வருகிறது என்று அதற்கு சொல்லி சொல்லுவாதமக்கு அறையோ. அப்படி உண்டு என்று சொல்லுவாருக்கு நாம் எந்த விதமான உத்தரவும் சொல்ல முடியாது என்று இந்த பாடல்ல நமக்கு காட்டுகிறார். அதில் அந்த மரபை பற்றி சிலர் சொல்லுகிறார்கள். நான்
உரையாசிரியர் சொன்னதை உங்களுக்கு நினைவூட்டி என் கருத்து 1-2 இருந்தால் கூறுகிறேன். அருமறை ஆகமம் முதல் நூல் உரைக்கையின் வேதம் ஆகமங்கள் எல்லாம் பொருள்களின் இயல்பை சொல்லக்கூடிய முதல் நூல். என்னென்ன பொருள்? இறைவனை பற்றி, உயிரை பற்றி, உலகத்தை பற்றி சொல்லப்படுகிற முதல் நூல். அதுல வேதம் என்பது இருக்கு, யஜூர், சாமம், அதர்வணம் 4. ஆகமம் என்பது 28. இப்படியாக இவை அமைந்தது. இந்த முறையிலே இருந்து சதாசிவன் என்று சொல்லக்கூடிய ஒரு இறைவனுடைய அந்த பேரருள் அனந்தருக்கு உபதேசம் செய்தார். அந்த அனந்தருக்கே அனந்தரால் ஸ்ரீகண்டருக்கு உபதேசம் செய்யப்பட்டது. ஸ்ரீகண்டரால் தேவர்களுக்கும், அவர்களால் முனிவர்களுக்கும், முனிவர்களால் மானுடருக்கும் உபதேச கிரமத்தில் சொல்லப்பட்டன. முதல்ல சொன்னது யாரு? சதாசிவம். அதுக்கு அடுத்தவர் யாரு? அனந்தர். அதுக்கு அடுத்தது யாரு? ஸ்ரீகண்டர். அதற்கு அடுத்தது யாரு? தேவர், முனிவர், மானுடர். இப்படி இந்த முறையில் நமக்கு சொல்ல. அதை இன்னும் ஆகமங்கள் மொத்தம் 28 என்று ஒரு ஒழுங்கு வைத்திருக்கிறார்கள். அந்த ஆகமத்தை இப்பொழுதுதான் நம்முடைய கற்பகம் மேல்நிலை பல்கலைக்கழக வேந்தர் 1,00,000 கரந்தத்தை 1000 கரந்தங்கள் ஒரு புத்தகம் என்ற முறையில 100 புத்தகங்கள் வெளியிட வேண்டும் என்று ஒரு முயற்சியை செய்து கொண்டிருக்கிறார். அதற்கு திருவருள் முழு அருளை கொடுக்க வேண்டும் என்று நாம் இறைவனை நம் பங்காக வேண்டிக் கொள்வோம். நம்மால் வேற என்ன செய்ய முடியும்? சாமியிடத்துல பிரார்த்தனை பண்ணலாம். அது நமக்கு இந்த ஜென்மத்துல கைகால். அந்த ஆகமங்கள் பெயரெல்லாம் சொன்ன நேரமாகவும் 28 என்ற எண்ணிக்கையை மட்டும் நாம் அதில் அமைத்துக் கொள்வோம். அதுல இறைவனுக்கு மொத்தம் முகம் என்று பார்த்தால் 5 முகங்கள். அது ஈசானம், தற்புருதம், அகோரம், வாமதேவம், சத்யோஜாதம் என்று சொல்லப்பட்டுள்ளவைகள். இந்தந்த முகங்கள்ல இருந்து இந்தந்த அந்த ஆகமங்கள் 28 தோன்றி இருக்கிறன என்று ஒரு குறிப்பையும் அழகாக நம்முடைய பெரியவர்கள் காட்டுகிறார். இந்தந்த முகத்துல இருந்து இந்தந்த முகங்கள் இவை தோன்றின என்ற ஒரு குறிப்பு சொல்லப்படுகிறது. நாம் அதை வைத்துக் கொள்வோம். இந்த முறையில அந்தந்த வேதங்களை, ஆகமங்களை சொல்லுவதற்கு இந்தந்த வீக்கை பெற்றிருக்க வேண்டும் என்றெல்லாம் சொல்லப்படுகிறது. அதுல அவர்களுக்கு இருக்கிற முனிவர்களுக்கு இருடிகள் பெயர். அந்த இருடிகளினுடைய குலம் பிரம்மமூர்த்தி, நடேசமூர்த்தி என்று சொல்லப்படுகிறது. அது சிவகோத்திரம், சிவாகோசரம், சோதி கோசரம், சாவித்ரி கோசரம், வியாம கோசரம் என்று அதை விரித்து சொல்லக்கூடிய நிலைகள் இருக்கின்றன. அதுல வேதம், ஆகம் ஆகியவை ஞானபாதம், யோகபாதம், கிரியாபாதம், சரியாபாதம், பாதம்னா பகுதியின் அர்த்தம் என்று 4ஆக சொல்லப்படுகிறது. அதுல ஞானபாதம் என்று சொல்லக்கூடிய நூல்கள் சிவபெருமானுடைய சொரூப நிலையையும் விஞ்ஞானகலர், பிரளயாகலர், சகலர் ஆகிய ஆன்மாக்களின் வேறுபாட்டில் அந்த ஆன்மாக்களினுடைய சுரூபமும், பசி இலக்கணமும், ஆணவம், காமியம், மாயேயம், பைந்தவம், திரோதானம் ஆகிய பாசங்களின் சுரூபமும், சக்தியின் சுரூபமும், சிவ தத்துவம் முதல் பிரதிவி தத்துவம் ஈராக சொல்லக்கூடிய 36 தத்துவங்கள் எப்படி உற்பத்தி ஆகின்றன
அந்த 36 தத்துவங்களிலும் எப்படி உயிர்கள் இன்பம் அனுபவிக்கிற பொழுது கருவி ஆகின்றன, அந்த கருவிகளை கொண்டு அந்த உயிர்கள் எந்தெந்த புவனங்களிலே வாழும், அந்த புவனங்களுக்கு தலைவராக இருப்பவர், அந்த புவனங்களில் நீள அகல அளவுகள், அந்த அளவுகளுக்கு இருக்கிற சான்றுகள், இனி அந்த உலகம் தோன்றுவதற்கு காரணமாக இருக்கக்கூடிய காலம், இருக்கும் காலம், நிறைவடையும் காலம், இவையெல்லாம் தொகுத்து சொல்வது ஞானபாகம். இது யோகபாகம். யோகத்துல 36 தத்துவங்களும் அந்த தத்துவங்களினுடைய தலைவனும் அதைதான் அனுபவிக்கிற உயிர்களும் பரமசிவம் சக்தி, இந்த உலகம் தோன்றுவதற்கு காரணமாக இருக்கக்கூடிய மாயை, அடுத்து மகா மாயை, மாயையினுடைய வலிமை, 8 வகையான சக்திகள், அனிமா லகிமா கரிமா என்று சொல்லக்கூடிய சக்திகள், அதனுடைய முறைமை, அதுல கடைபிடிக்கக்கூடிய இயமம் நியமம் ஆசனம் பிராணாயாமம் பிரத்யாகாரம் தியானம் தாரணை சமாதி, இதெல்லாம் யோகத்துல கடைபிடிக்க வேண்டிய முறைகள், அட்டாங்க இயல்பு, அதுல 5 ஆதாரம், மூலாதாரம் சுவாதிஷ்டானம் மணிபூரகம் அநாதகம் விசுத்தி ஆக்கினை, இவைகளை எல்லாம் சொல்லுவதே யோக பாதம். அடுத்து கிரியாபாதம். கிரியாபாதத்துல மந்திரங்கள் எப்படி உற்பத்தி ஆகின்றன, காலையில மாலையில நீங்கள் சந்தியாவதனம் செய்கிற பொழுது எப்படி அஞ்செழுத்தை ஜபம் செய்ய வேண்டும், ஓம் செய்ய வேண்டும், சமய தீக்கை, விசேட தீக்கை, நிர்வாண தீக்கை, ஆச்சாரிய திருமுழுக்கு ஆகியவற்றை பற்றியும், பக்தி செய்கிற தொண்டர்களை பற்றியும், அதனால் பக்தியின் மூலம் பேரின்பம் அடையக்கூடிய முத்திக்கு உபயோகமாக இருக்கக்கூடிய ஈக்கைகளையும் சொல்லுவது கிரியாபாதம். இனி சரியாபாதம். இந்த சரியாபாதத்திலே சொல்லப்படுவது நாம் செய்த வினைகளுக்கு பிராயச்சித்தம். பிராயச்சித்தம்னா ஏனையோர் சொல்ற மாதிரி பிராயச்சித்தம் இல்லை, இறைவனுக்கு தொண்டு செய்வதுதான் பிராயச்சித்தம், அவனுக்கு அடிமையாவதுதான் பிராயச்சித்தம். பிறகு அந்த புனிதப்படுத்துகிற முறை, சிவலிங்க இலக்கணம், உமாமகேஸ்வர முதலிய வித்தியாதத்துவ இலக்கணம், பிறகு கணங்களினுடைய செயல்பாடுகள், ஜபமாலை செய்வது, யோக பட்டம், இவைகளை எல்லாம் சொல்லுவது சரியாபாதம். இப்படியாக இவை நமக்கு அருமையாக நமக்கு காட்டுகின்றன. அதுல பெருமானுடைய திருவடிகள் என்று சொல்லப்படுவது எவை என்று ஒரு கணக்காட்டுகிறார்கள். சிவபெருமானுக்கு திருவடி என்று போற்ற பெறுவது காமிகாமத்தில் 3. காமிகாமத்தில் 3. திருவடிக்கு மேல கணக்காளர்கள் யோக ஜத்துக்கும் 5, திருவடியில இருக்கிற விரல்கள் சிந்தியத்துக்கு 6, கண்டைக்கால்களாகும் காரணத்துக்கு 7, முழந்தாள்கள் அசிரதத்துக்கும் 4, தொடைகள் தீர்த்தத்துக்கும் 9, குயத்தானம் சூக்குமத்துக்கு 1, கடித்தானம் சகசரத்துக்கு 10, முதுகாகும் அஞ்சுமானுக்கு 12, கொப்புள் சுப்பிரபேதத்துக்கு 1, உதரமாகும் விஷயத்திற்கு 8, நாசியாகும் நிச்சுவாசத்துக்கு 8, முளைகளாகும் சுவாயம்புவத்துக்கு 3, கண்களாகும் ஆக்கினேயத்துக்கு 1, கழுத்தாகும் வீரத்துக்கு 13, செவிகளாகும் ரௌரவத்துக்கு 6,
திருமுடியாகும் மகுடத்துக்கு 2, கைகளாகும் விமலத்துக்கு 16, மார்பாகும் சந்திர ஞானத்துக்கு 14, திருமுகமாகும் முக பிம்பத்துக்கு 15, திருநாவாகும் புரோத்கீதத்துக்கு 16, கபோலங்களாகும் லலிதத்தில் 3, திருநெற்றி சித்தத்துக்கு 4, குண்டலமாகிய சந்தானத்துக்கு 7, உபவீதமாகும் சர்வோக்கத்துக்கு 5, ஆரமாகிய பரமேஸ்வரத்துக்கு 7, ரத்னாகரணங்களாகும் கரணத்துக்கு 9, திருப்பரிவட்டமாகிய வாதுளத்துக்கு 12, ஆக உப ஆகமங்கள் 207. எத்தனை? என்ன வேலை பாருங்க. பேரை எழுதுறதுலயே ஒண்ணும் இந்த ஜென்மத்துல கடத்தாது போல மாட்டேங்குது. என்ன சொன்னேன், உங்களுக்கு நல்ல நினைவாற்றல் இருக்கும். இப்படியாக உபாகமங்கள், இந்த முறையில சிவாகமங்கள் பரமசிவனுக்கு ஒரு உடம்பாக அமைய பெற்றிருப்பது. இந்த உபாகமங்களுக்குள் காலோத்தரம் மேற்பூச்சு, மற்றையெல்லாம் நல்ல பரிமள திரவியம் புஷ்பம் அவ சொல்லப்படுவது. சைவ சித்தாந்தம் இதே எங்களுக்கு தெரியும் ஆசை எனக்கு கூட. அதுதான் இறைவனுக்கு நைவேத்தியமாக கூடிய முறையில் அவன் திருவடியை சேர்த்தல் சைவ சித்தாந்தம். அப்படி அந்த ஆகமங்கள் சார்பு நூல், தத்துவம், தத்துவ பிரகாசியை, தத்துவ சங்கரகம், தத்துவ திரைவ நிர்ணயம், போக காரிகை, மோக்க காரிகை, நாத காரிகை, பரமோக்க காரிகை, ரத்ன திரயம், இப்படி 8 சொல்லப்படுகின்றன. இதையெல்லாம் சேர்த்துத்தான் அளப்பரிதாம். இப்படியாக அந்த அளப்பரிதாக கூடிய பொருளை அரண் அருளால் தருவார்கள். எனவே அந்த வேத ஆகமங்களினுடைய பொருளை உணரக்கூடிய ஆற்றல் இல்லாதவர்கள் அந்த பொருள்கள் அவரவர்கள் அறிவுக்கு எட்டியவாறு விபரீதமாக கருதி கொண்டு லோகாயதம், விடகம், ஆறுகதம், தர்க்கம், மீமாஞ்சை, சாங்கியம், காஞ்சராத்திரம், பாதஞ்சலம், இப்படி அந்த ஆகமங்களை வைத்துக் கொண்டு நூல் செய்தார்கள். இந்த நூல்கள் எல்லாம் அவக்குவராக இருக்கக்கூடிய உயிர்கள் அவரவர்கள் செய்த வினைக்கு ஏற்ப உணர்ந்து படிமுறையில் உண்மை பொருளை உணரும். அப்படி உணரும் பொருட்டு செய்யப்பட்டவைகள் அவன் வழங்குறதுக்காக அப்படி அவன் செய்து வருகிற காரணத்திலாது அதுவும் முதல்வனுடைய அருளாகும். இவையெல்லாம் பூர்வ பக்கம் என்று சொல்லப்படுகிறது. இனி மிருதி புராணம், இதெல்லாம் மெய்நூலின் வழி வேதாகமங்களின் உண்மை பொருளை உணர்ந்த பெரியோர் அந்த பொருளை உலகத்தவர்கள் தெளிவாக விளங்கும் பொருட்டு வேறெடுத்து இனிதாக விளங்கும்படி செய்த நூல்கள் மிருதி, புராணம், கலைகள், உபாகமங்கள். இவையெல்லாம் வேத ஆகமங்களின் வழி செய்யப்பட்டவை. அளப்பரிதாம பொருளை அரண் அருள்கள் தருவார்கள். பின் தனித்தனியே தாம் அறிந்த அளவில் தர்க்கமுடு உத்தரங்கள் சமயம் சாதித்து மிருதி, புராணம், கலைகள் மற்றும் எல்லாம் மெய் நூலின் வழிபுடைய. பிறகு அதுக்கு மேல என்ன இருக்கிறது? அங்கம். அதே பாட்டுத்தான். அங்கம், வேதாங்கம்,
அங்கம் அது ஆகமாங்கம், அது காருடம், தக்கினம், வாமம், பூதம். இந்த நான்கும் இந்தந்த போகங்களை செய்யப்பட்டு விஞ்ஞானங்களால் செய்யப்பட்டன. இப்படியாக அவை நமக்கு விரிவாக ஒரு பகுதி காட்டு. இந்த பகுதிகள் நல்ல பகுதி. அதுல தத்துவம், அகோரம், வாமதேவம், சத்யோஜாதம் என்று சொல்லக்கூடிய 4 முகங்களால் பரமசிவனுடைய அருளை பெற்ற விஞ்ஞானகலர் 4வரால் செய்யப்பட்டன. இதில் காலுடனுக்கு தற்புருடமே பிரமரூபமாக தியானம் செய்து அதை பூஜிக்க வேண்டும் என்று சொல்லப்படுகின்றன. இப்படி இந்த நூல்கள்ல சொல்லப்பட்ட எந்த மந்திரத்தை சொன்னாலும் பிணி கண்கூடாக தீர்ந்து அதற்குரிய மருந்துகளும் சொல்லப்படுகிறது. இனி தக்கின தந்திரத்தில் அகோரமே பிரமரூபமாக தியானம் செய்வது பூசிக்கப்படுவது. இப்படியெல்லாம் இதுல சில விளக்கம். இனி அடுத்தது வேதாங்கம். அது சந்தசு, கற்பசூத்திரம், சிக்கை, வியாகரணம், நிருத்தம், ஜோதிடம் என்று 6 சொல்லப்படுகின்றன. இவை வேதாங்கம். அதில் சந்தசு என்பது யாப்பிலக்கணம். அதுல என்னென்ன நமக்கு உண்டோ அவைகளை எல்லாம் விரித்து நமக்கு சொல்லுவது. அடுத்து கற்பசூத்திரம், அது யாகம் முதலிய செய்யக்கூடிய முறைகளை காட்டுவது. அதே பாட்டுத்தாங்க. பிறகு சிக்ஷை, அந்த வேதோச்சாரணத்தில் வரக்கூடிய வண்ணம் எழுத்துக்களை பற்றி சொல்லக்கூடியது. வியாகரணம், அது இலக்கண நூல். நிருத்தம், வேதங்களில் வரக்கூடிய சொற்களில் இருக்கிற விகாரங்கள் பகுதி முதலியவை காட்டி சொல்லக்கூடியது. ஜோதிடம், லௌகீக வைதிக கர்மங்களுக்கு உபயோகமாக இருக்கக்கூடிய நொடி முதலாக காலங்களை கணித்து சொல்வது. சுருதி, இந்த சுருதி என்பது நூல் என்று பெயர். இந்த முறையில சொல்லுகிறார்கள். வேத ஆகமங்கள் முதல் நூல் ஆகும். மிருதி, முதலியன ஆகும். ஆகமங்கள் வேதங்களின் சார்பு நூலாகும். ஏனைய மற்றைய நூல்கள் பூர்வ பக்க நூல்கள் என்று ரொம்ப விரிவா இந்த பகுதியை உரையாசிரிய பெருமக்களும் நமக்கு காட்டுகிறார்கள் என்பதாக சொல்லி இன்று ஒரு பாடல்தான். ஆனாலும் கூட நல்ல கருத்துக்களை என்ன திருவருள் பேர் உபகாரம் செய்தது என்பதை உங்களுக்கு சொல்லி இந்த அறிவெல்லாம் நமக்கு இறைவன் கொடுக்க வேண்டும் என்று வேண்டி இன்றைய வகுப்பை இந்த அளவில நிறைவு செய்வோம். ஐயா ஓதுவாமூர்த்தி ஐயா. ஐயா சிவாயம் ஐயா. உற்றாரை யான் வேண்டேன் கொஞ்சம் பாடுங்களேன். சரிங்க. சிற்றம்பலம். உற்றாரை யான் வேண்டேன், ஊர் வேண்டேன், பேர் வேண்டேன், கற்றாரை யான் வேண்டேன்,